பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து 76 நிமிடங்கள் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்தி கலை ரத்னா எலிசபெத் உலக சாதனை செய்து அசத்தியுள்ளார். புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு எலிசபெத் ராணியின் 76 நிமிட தொடர் பொம்மலாட்ட கலை ஈச் உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது. ஈச் உலக சாதனை நிறுவன சேர்மன் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பூபேஷ் குப்தா வரவேற்றார். தொடர் பொம்மலாட்ட கலை ஈச் உலக சாதனை நிகழ்ச்சியை ஹீமோபிலியா சங்க தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் சிவகுமார், டாக்டர் வித்யா ராம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தொடர்ந்து 76 நிமிடங்கள் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்திய கலை ரத்னா எலிசபெத் ராணிக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் விருந்து நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து நோன்பு திறந்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர். இந்த இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, வைத்தியநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். மாகே பிராந்தியத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடத்தப்படாததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் உடனடியாக டிஜிட்டல் சர்வே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமபத், புதுவையின் பிராந்தியமான மாகே தொகுதி கேரளாவில் உள்ள கண்ணூர், கோழிக்கோடு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இடையே உள்ளது. இந்த 2 மாவட்டங்களிலும் நில சர்வே செய்யும் பணி டிஜிட்டல் ஆக்கப்பட்டுள்ளது. மாகேவில் கடைசியாக சர்வே நடந்தது 1974ஆம் ஆண்டு. கடந்த 50 வருடங்களாகவே சர்வே நடக்காததால் பொதுமக்களுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நில சர்வே நடக்காததால் ஒரே சர்வே நம்பரில் நிறைய கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகின்றன. வங்கிக் கடன் வாங்குவதற்கும் புது வீடு கட்டுவதற்கும் அனுமதி பெறும்பொழுது ரீசர்வே நம்பர் என்கிற காரணத்தினால் காலதாமதம் ஏற்படுகிறது. டிஜிட்டல் சர்வே அடிப்படையில் ஒவ்வொரு நிலத்திற்கும் புது சர்வே என போட்டு உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்கினால் தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்க்கலாம். நீதிமன்றத்தில் முடங்கி கிடக்கும் சிவில் வழக்குகள் தீர்ப்பு வழங்குவதற்கும் இது உபயோகமாகும். ஆகையால் மாகே பிராந்தியத்தில் டிஜிட்டல் சர்வே நடத்துமாறு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்று இவ்வாறு அவர் பேசினார். ONGC நிறுவனத்தின் CSR நிதி மூலம் ஏனாமில் நடைபெறும் வளர்ச்சி பணிகளுக்கு தொகுதி MLA கொல்லப்பள்ளி அசோக் முட்டுக்கட்டை போடுவதாக மல்லாடி ராஜு குற்றம் சாட்டினார். ஏனாம் சாவித்ரி நகர் இளைஞர் தலைவர் மல்லாடி ராஜு வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், ஏனாமில் செயல்படும் ONGC நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் CSR நிதி மூலம் ஏனாம் பிராந்தியத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வந்தன. தற்பொழுது அந்த நிதியை பயன்படுத்த ஏனாம் MLA கொல்லப்பள்ளி அசோக் தாமதப்படுத்தி வருகிறார் என குற்றம் சாட்டினார். ஏனாமில் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள CSR குழுவும் அதன் தலைவரும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக அந்த நிதியை வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்த அசோக் MLA துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காரைக்காலில் உள்ள ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்க பணியின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினார்.
புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து காரைக்கால் ரசாயன தொழிற்சாலையில் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், காரைக்கால் மாவட்டத்தில் டெம்பிளாஸ்ட் சன்மார் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலை பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட எத்திலீன் டைகுளோரைடு மற்றும் காஸ்டிக் சோடா உள்ளிட்ட ரசாயனங்களை உற்பத்தி செய்து வருகிறது என்றும், இதனால் தினசரி 3.5 லட்சம் லிட்டருக்கு மேல் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது என குற்றம் சாட்டினார். இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி திறனை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் மூலம் பொதுமக்களின் கருத்து கேட்புக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் என்றாவது வாயு கசிவு ஏற்பட்டால் போபால் விஷவாயுவில் பாதிக்கப்பட்ட மக்கள் போன்று இங்கு பாதிக்கப்படும் சூழல் உள்ளது என கூறினார். எனவே மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை 2 மடங்குக்கு அனுமதி வழங்க நடைபெற இருக்கும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியில் அனைத்து ஜாதியினர்களுக்கும் தாய் வழியில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை. இந்த நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் திடீரென கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி கைது செய்ய முயன்ற போலீசாரிடம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை கேட்டு கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி பாஸ்கரன் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் வங்கி மற்றும் ஃபைனான்ஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இணையவழி காவல் நிலையத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் தலைமை தாங்கினார். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சைபர் கிரைம் தொடர்பான புகார்கள் குறித்து ஊழியர்களுக்கு விளக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய எஸ்பி பாஸ்கரன், சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை வங்கி அல்லாத நிதி நிறுவன மேலாளர்கள் போன்று செல்போன் மற்றும் இதர செயலிகள் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சைபர் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தனியார் நிதி நிறுவனங்களை பயன்படுத்தி வருகின்றனர். தனியார் நிதி நிறுவனங்களில் பணிபுரியும் எவரேனும் இணைய வழி குற்றவாளிகளுக்கு துணை போவதாக தெரிய வந்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுச்சேரியில் வணிக திருவிழா பரிசு கூப்பன் குழுக்களை வணிகர் கூட்டமைப்பு தலைவர் எம்எல்ஏ சிவசங்கரன் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறை மற்றும் புதுவை வணிகர் கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் வணிக திருவிழா புதுச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் பிரம்மாண்டமாக நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறது.
இந்த ஆண்டிற்கான புதுவை வணிக திருவிழா கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த வணிக திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த வணிக திருவிழாவில் புதுவையில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 56, மாகேவில் 136 வணிக நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த வணிக நிறுவனங்களில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வந்தது. பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பரிசு கூப்பன்களுடன் பொருட்களை வாங்கி சென்றனர். பரிசு கூப்பன் வாங்கியவர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு 34 பேருக்கு கார், 68 பேருக்கு ஸ்கூட்டர், 352 பேருக்கு கிரைண்டர், 352 பேருக்கு மிக்சி, 3518 பேருக்கு சுடுதண்ணீர் கொதிக்க வைக்கும் இயந்திரம், 35,174 பேருக்கு கிச்சன் செட், 35,174 பேருக்கு பால் குக்கர் ஆகியவை பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான பரிசு குழுக்கள் இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் வணிகர் கூட்டமைப்பு தலைவர் எம்எல்ஏ சிவசங்கரன் கலந்து கொண்டு பரிசு குழுக்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வணிகர் கூட்டமைப்பு பொருளாளர் தங்கமணி, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், துணைத் தலைவர் தண்டபாணி, சங்கர், சந்துரு, பாபு, ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.